மிக மிக வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அது மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்து எதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோமோ என்று இந்த நாடே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பணக்காரர்கள் பணக்காரர்களாகிக் கொண்டே போனார்கள், ஏழைகள் ஏழைகளாகிக் கொண்டே போனார்கள். கணக்கில் அடங்கா பணம் நடமாடிக்கொண்டிருந்தது. தேர்தல் போன்ற விஷயங்களில் கூட ஒரு நேர்மையற்ற தன்மை நடந்து கொண்டிருந்தது. ஆக எல்லாவற்றிற்கும் ஒற்றை தீர்வாக இந்த அறிவிப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று இருக்கும் காலகட்டத்தில் இது கருப்பு பணத்திற்கு மட்டுமல்ல, பதுக்கல் பணத்திற்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. சாமானியர்களுக்காக, ஏழைகளுக்காக, அனைவருக்கும் என்பதற்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய முடிவு. மக்கள் இதை வரவேற்க வேண்டும். இடையில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம். இன்னைக்கு டீ குடிக்க முடியல, சாப்பிட முடியல, 500 ரூபாய் கையில இருந்தாலும் என்னால டீ கூட குடிக்க முடியலன்னு சொல்றாங்க, பதிவு செய்யறாங்க. கவலை அளிக்கக்கூடியதுதான். ஆனா திடீர்னு ஒரு புயல் வந்தா நாம எப்படி என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் நம்மளை காப்பாற்றுவதற்காகத்தான் அத்தகைய நடவடிக்கைகள் என்று தெரிந்த பின்பு இது நமக்கு சரியான நடவடிக்கையாகவே தெரியும். இல்ல, நீங்க சொன்னது போல ஒரு புயலோ ஒரு வெள்ளமோ ஒரு சுனாமியோ வந்தா நம்ம ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் உள்ளோம், பெரிய தாக்கத்தில் இருப்போம், பெரிய அழிவுல கூட வகுக்கும் சொல்லி சொல்லலாம். ஆனா இது போன்ற அறிவிப்புகள் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கக்கூடிய விஷயம் ஜனாதிபதி வரவேற்கிறார், காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது, நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வரவேற்கிறார், எல்லாருமே எல்லா தரப்பும் வரவேற்கிறாங்க. யாரும் மாற்றுக்கிறது சொல்ல, இன்னும் சொல்ல போனா பொதுமக்கள் கூட வரவேற்கிறாங்களே தவிர யாருமே எதிர்த்து. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஏற்படக்கூடிய அவங்களுக்கு சிரமங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்ல 3 நாளைக்கு 500 1000 செல்லுங்கிறது அறிவிச்சிருக்காங்க. ஆனா பெட்ரோல் பங்க்ல வாங்க மாட்டாங்கிறது இப்பயே ஏடிஎம்கள் ராத்திரி 12 மணிக்கு மேல இயங்காதுங்கிற அறிவிச்சிருக்காங்க. அப்ப அங்க ஏடிஎம்ல 100 ரூபாய் தாலுக்கா அல்லாடுறத பாக்குறோம். மதுரையில ஒரு சகோதரி நாளை மறுநாள் தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மிகப்பெரிய அசௌகரியங்கள், அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அசௌகரியங்களை எப்படி எதிர்கொள்றது? அதற்கு இன்னொரு பெட்டரா டீல் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பெட்டரா எப்பவுமே எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பொழுதும் நிச்சயமாக அதில் சில இடைஞ்சல்கள் வரலாம். இந்த இடைஞ்சல்கள் எல்லாமே நான் ஒப்புக்கொள்கிறேன். இவை எல்லாமே நாம் எதற்காக என்றால், வருங்காலத்தில் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக. எப்படி பெரிய நமக்கு ஜுரம் வரும்போது ஒரு ஊசி போடும்போது ஊசி குத்துறாங்களே அப்படின்னு அந்த நேரத்துல இருக்கும். அடுத்த நாள் தான் தெரியும் இந்த குத்துனது நமக்கு உடம்பு சிகிச்சை அளிக்கக்கூடியதற்காக என்று. அதை போலத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இடைஞ்சல்களோ தடங்கல்களோ இன்னல்களோ இல்லாமல் எந்த ஒரு புரட்சியோ எந்த ஒரு நல்ல ஒரு முடிவோ எடுக்க முடியாது நிச்சயமாக. ஆனா என்னன்னா, நமக்குள்ளே அந்த பதட்டம் இல்லாமல், நீங்க சொன்ன மாதிரி வங்கிகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்ப பேங்க் டிரான்சாக்சன்ஸ், செக், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதுல எல்லாம் எந்த பரிவர்த்தனையில எந்த பிரச்சனையும் இல்லை என்று வரும்பொழுது நாளைய ஒரு நாள் தான் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அதற்கு அடுத்த நாள் ஓரளவிற்கு நிலைமை சரியாகிவிடும். அதனால இதை நாம எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ளும் ஒரு ஊசியாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம் அடையக்கூடியதோ குழப்பம் விளைவிக்கக்கூடியதோ நாட்டின் ஏதோ ஸ்திரத்தன்மையே போய்விட்டது போன்றோ எதையுமே இது ஒரு மிக சுமூகமாக இலகுவாக அப்படியே ஒரு டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.